எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 7th சயின்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம பசங்க நன்றாக படித்துக் கொள்ளுங்கப்பா. நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்களின் பேப்பரில் இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள அனைத்து கொஸ்டினும் இடம்பெற போகிறது. ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கான தொடர்ச்சியான வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல ஆன்சர் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் first one, dash surface reflects the light well. Second one, light is a form of dash. Third one, the galaxy containing young and hot stars is dash. Fourth one, the first man-made fiber is dash. Fifth one, PET is the acronym for dash. Sixth one, aspirin is dash. Seventh one, egg is rich in dash. Eighth one, sorted disease is otherwise known as dash. Ninth one, India is the dash largest producer of silk in the world. 10th one, the menu is used to save the document is dash. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 11th one பிராய்லர், 12th one ஃபயர்ஃப்ளை, 13th one the moon, 14th one cocoon, 15th one பீஸ் சில்க். இந்த பக்கம் ஆந்திர பிரதேஷ், சில்க் வாம், பவுல்ட்ரி, லூமினஸ் ஆப்ஜெக்ட், நான் லூமினஸ் ஆப்ஜெக்டில் இருக்குது. கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸை பொறுத்த வரைக்கும் 16th ஒன்ல ஏ பிளைன் மிரர் ப்ரொடியூசஸ் ஏ டேஷ் இமேஜ். 17th ஒன் டேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். Next 18th one, World ORS Day is dash. 19th one, dash are used to identify the different types of plastics. 20 dash is the first satellite launched by India. Next வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பாஸ். ஸோ 2 மார்க்ஸ் பார்க்க முடியும். இந்த பசங்களுக்கு முக்கியமான சந்தேகம் அதுவும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் எங்கள் எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒரு மாவட்டம் மாறிய கொஸ்டின் பேப்பர் வந்து மாறுபடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்வியும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வச்சு படிச்சுட்டு போங்கப்பா. நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் 1 to 2 மாவட்ட மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வரலாம். மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். சரிங்களா? நல்லா பார்த்துட்டு போங்க. 21 பொறுத்த வரைக்கும் டிஃபைன் செரிகல்ச்சர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 22 வாட் இஸ் ஷியரிங். 23 வாட் டஸ் த டேர்ம் பயோடிகிரேடபிள் மீன். 24 ரைட் அபவுட் எனி 4 டைரி ப்ராடக்ட்ஸ். 25 வாட் இஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர். 26 வாட் இஸ் த 5R பிரின்சிபல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல மாவட்டத்தில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி, இதெல்லாம் படித்து வச்சுருங்க. 27 give 2 examples of thermosetting plastics. 28 write true or false பா. if false வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் பண்ணணும். ஏ வந்து அகிம்சா சில்க் இஸ் அதர்வைஸ் known as மல்பரி சில்க், ட்ரூ ஆர் ஃபால்ஸா? பி burning wood and coal causes pollution of air. ஓகேங்களா? 29 how do you obtain a spectrum of light. 30 analogy பொறுத்த வரைக்கும் interior zone of a flame இந்த பக்கம் black, outer zone of a flame dash. next B cotton natural fiber, polyester dash. 31 what do you mean by visible light, very very important. 32 write about any 2 uses of silk. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் எனி 4 எதுனா போதும். 33 வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் எ டயக்ராம் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். 34 வை டு ஆன்டிசெப்டிக்ஸ் டிஃபர் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், கிவ் 1 எக்ஸாம்பிள் ஃபார் ஈச். ஓகேங்களா? Next 35 make a label diagram of a candle flame, add a note on the types of combustion, very very important. 36 suggest safe methods of disposing plastics, explain any 2 methods in brief. Next 37 write about the hazards of silk industry. 38 write any 5 properties of shadow, very very important. ஓகேங்களாப்பா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்வி நன்றாக படிச்சுட்டு போங்க. நிச்சயமாக நாளை போகும் தேர்வில் கண்டிப்பாக 1 to 2 மாவட்டங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்வி கேட்கப்படலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. பை பை.